நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மற்றும் ஒரு புதிய வருடத்தில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த 2025 புது வருடத்தில் கூட அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கரம் பிடித்து நீங்கள் ஆண்டவரே வந்து புதிய நன்மைகளை காணும்படியாக ஆண்டவரை கால்பதிக்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருடைய ஆயுசு நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறீங்களேப்பா, நன்றி செலுத்துகிறோப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே புது வருடம் துவக்கம் எப்படி இருக்கிறது, இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று ஆண்டவரே கலக்கத்தோடும் கேள்விகளோடும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே, நீர் பேசும் உடைய வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே ஜனங்களை ஆறுதல் படுத்தட்டும், அவருடைய மனக்கண்களை திறக்கட்டும் அப்பா, சமாதானத்தை உண்டாக்கட்டும், கேட்கிற ஒவ்வொருவரை அது உருவாக்கட்டும் ஆண்டவர். நீர் பேசும் ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களின் மீது கிரியை செய்வீராக வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோனா 2வது அதிகாரம் அதன் 9வது வசனம். யோனா 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். யோனா அந்த வார்த்தையை எங்கிருந்து சொல்லுகிறார் அப்படி என்று நாம் பார்த்தோமானால், மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா செய்கிற ஒரு விண்ணப்பம். அங்கு வசனம் 1 முதல் 8 வரைக்கும் அவர் விண்ணப்பம் செய்கிறார். செய்து முடித்த பின்பதாக அங்கு யோனா சொல்லுகிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன காரியம் நடக்கிறது அப்படி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு சரித்திரம், யோனாவினுடைய சரித்திரம். யோனாவை ஆண்டவர் எங்கு போக சொல்லுகிறார்? நினிவேக்கு போ, அந்த மக்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பாதைகள் எனக்கு முன்பதாக சரியாக தெரியவில்லை, நீ போய் அவர்களை எச்சரி அப்படின்னு சொல்லி அவன் யோனாவை தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த யோனா அங்கு போக பயந்து அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அவன் என்ன செய்கிறான்? அங்கே நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி பயணம் செய்கிறான். அவன் போகிற கப்பலில் அவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவன் அடித்தட்டில் படுத்து தூங்குகிறான். அங்கே கடல் கொந்தளிக்கிறது, ஒரு பெரிய கொந்தளிப்பு அங்கே ஏற்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தேவனை நோக்கி அபயம் விடுகிறார்கள். அப்பொழுது அங்கு பார்க்கிறார்கள், ஒரு மனுஷன் இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறான். என்னுடைய தட்டி எழுப்பி, நீ எங்கிருந்து வந்தாய், எந்த தேசம், என்ன தொழில் என்றெல்லாம் அவன் கேள்வி கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய காரியத்தை இப்படியாக சொல்லுகிறான். நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோக தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறேன்னு சொன்னதை கேட்டு அவங்களாம் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. அங்கு வந்து அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு வந்து என்னது, யோனா பேரில் அங்கு விழுகிறது. அப்போ யோனாவை எடுத்து அவங்க கடலில் போடும் பொழுது அந்த கடலின் மும்முரம் என்ன செய்கிறது? அப்படியே தனிந்து போய்விடுகிறது. அப்போது அங்கே ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது தான் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் அங்கு யோனா என்ன செய்கிறார்? விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் நெருக்கத்தில் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவருளினார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், என் சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவனுடைய அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை அங்கு தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை அந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விண்ணப்பத்தை தேவனை நோக்கி செய்கிறார். செய்துவிட்டு கடைசியாக இங்கே ஒரு விசுவாச அறிக்கையாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோனா 2:9 நானோவெனில் துதியின் சத்தத்தோடே
பலியிடுவேன். இப்படிலாம் நான் விண்ணப்பம் பண்ணிட்டேன். கர்த்தரை சத்தத்தை அந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அங்கே யோனா சொல்கிறார், என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவர் சொல்கிறார், நான் இனிமேல் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு நான் பலியிடுவேன், துதியோடு நான் என்ன செய்வேன், பலியிடுவேன், பொருத்தனையெல்லாம் செலுத்துவேன், விடுதலை பண்ணுறது கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு அவர் சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், மீனுக்கு கட்டளை இடுகிறார். அது யோனாவை என்ன செய்யுது, கரையில் அது கக்கி விட்டது. அங்கு அவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அங்கு செய்கிற அந்த விண்ணப்பங்களையெல்லாம் நாம் பார்த்தோமானால் அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த வார்த்தைகளை மூலமாக அவனுடைய துயரத்தை வெளிப்படுத்தி தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது முடிவில் அவனே வருகிறான், நான் கர்த்தருக்கு என்ன செய்வேன், பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுறான். பண்ணின மாத்திரத்தில் அவனை கக்கிறது கரையில் அவன் சேருகிறான். அப்போ அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார், வார்த்தையை கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படியாக ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அனுபவம் அங்கு பார்த்தோம்னால் 3ஆம் வசனம் சொல்லுகிற 2-3 நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் என்ன செய்கிறது, புரண்டு போகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறாங்க. யோனா சொல்கிறான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் என்ன செய்யலாம், கடந்து போகின்ற வெள்ளங்களும் மலைகளும் மேலே புரண்டு போகிறது அப்படி சொல்லி நீங்களும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் அங்கு யோனா ஒரு விசுவாச வார்த்தை சொன்னானே, என் விண்ணப்பம் ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டினது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே பலியிடுவேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான், பாடுகள், பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் துதியின் சத்தத்தோடு உங்கள் பலியிடுவேன் அப்பா, நான் உங்களுக்கு என் பொருத்தனையெல்லாம் செலுத்துவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்களும் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி அட்டைப்பட்ட சூழ்நிலையில் வெள்ளங்களும் மலைகளும் புரண்டு போகிற சூழ்நிலிருந்து விடுவிக்கப்பட்டு கரையிலே நீங்களும் தப்பி பிழைக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படியாக பிரியமானவர்களே, வேதத்தில் கூட துதியோட ஆண்டவருக்கு பலி செலுத்தின சில தேவ மனிதர்களை கூட நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதன் 1 முதல் 10 வசனங்கள் வரை நாம் பார்த்தோமானால் அங்கு அன்னாள் அழகாக ஒரு பாடலை பாடி 1 சாமுவேல் 2 அதனுடைய 10வது வசனத்தை பார்த்தோமானால், கர்த்தருடைய வழக்காடுகள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவர் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதிக்கிறார். ஏன் இப்படியாக அன்னாளங்கு துதிக்கிறாள் என்று பார்த்தோமானால் அப்படி சம்பவங்கள் எல்லாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எல்கானா ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன், ஒரு குடும்பம், அவனுடைய மனைவி அன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லாதனால் பெனினாளை அவன் மறுமணம் செய்து கொள்கிறான். பெனினாளுக்கு அநேகம் குழந்தைகள் இருக்கிறது. அவள் அன்னாளை மனமுடிவாக்குகிறாள். வருஷந்தோறும் அவங்க சீலோவுக்கு வருகிறார்கள். வரும்பொழுதெல்லாம் அவள் பெனினாள் என்ன செய்கிறாள், துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த முறை வரும் பொழுது அவள் என்ன செய்கிறாள், ஆலயத்தில் போய் அன்னாள் தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிறாள், நீர் எனக்கு ஒரு குமாரனை நீர் கொடுத்தீரானால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் உங்களுக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி கூட அங்கு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு வந்த பிறகு அவள் என்ன செய்யலை, துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த நிலைமை உடனடியாக மாறவில்லை. அவளை நம்ம சொன்ன ஆண்டவரிடம் கேட்டேன், அவர் நிச்சயம் எனக்கு தருவார், என்னை நினைத்தருள்வார் என்கிற விசுவாசத்தோடு அவள் என்ன செய்தால் திரும்பி வருகிறாள். கர்த்தர் அவளை நினைத்தருகிறார், குமாரனை கொடுக்கிறாள். தேவ சந்நிதியில் கொண்டு வந்து அவள் என்ன செய்கிறாள், விடுகிறாள். விட்ட பிறகுதான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவள் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்க பாடுகிறாள். அங்கே 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோமானால் அவள் இருதயம் எப்படியாக தேவனை அப்படி புகழ்ந்து பாடுகிறது. நன்றி நேர்ந்த இருதயத்தோடு அவள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் தேவன் கொடுத்ததுனால, சேனைகளின் கர்த்தர் கொடுத்ததுனால அவரை அவள்
உயர்த்தி அப்படியாக பாடுகிறேன். இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கர்த்தரை போல ஒருவரும் இல்லை, என் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை என்ன செய்கிறாள்? உயர்த்துகிறார். அவர்தான் எல்லாம், அவர் என்று சொல்லி அவர் நாமத்தை என்ன செய்கிறாள்? அண்ணாள் அங்கு உயர்த்துகிறாள். அடுத்து சொல்லுகிறாள் 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஏனால் தன்னுடைய மகன் ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக, ஒரு நியாயாதிபதியாக இருப்பான் என்பதை தரிசன கண்களோடு பார்த்து அந்த அண்ணாள் அப்படியாக சொல்லுகிறாள், சிறியவராய் எங்கள் குடும்பத்தை அவர் புழுதியிலிருந்து எடுத்து அவர் என்ன செய்கிறார்? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதை செய்கிறதுக்கு தேவன் மாத்திரம் வல்லமை உண்டு, அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி அண்ணாள் அங்கு உணர்ந்து அதை என்ன செய்கிறாள்? துதித்து 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 உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்க கர்த்தர் ஒருவரை மாத்திரம், தேவன் ஒருவரை மாத்திரம் என்ன செய்கிறாள்? அவள் உயர்த்துகிறாள். அங்கு அண்ணாளுக்கு ஒரு குறைவு நீங்குகிறது. அவள் தன் குழந்தையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து அவள் என்ன செய்கிறாள்? துதியின் சத்தத்தோடே ஆண்டவருக்கு துதி பலிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மனமடிவாக்குகிற அநேக பெனினாக்கள் காணப்படலாம். கஷ்டத்தின் பாதையில் உங்களை நீங்கள் நிந்தையும் அவமானங்களை சகித்து கொண்டு செல்லுகிற பாதையில் நீங்கள் கடந்து வரலாம். ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வழி அண்ணாள் மூலமாக கர்த்தர் காட்டுகிறார். அண்ணாள் இருதயத்தை எல்லாம் தேவ சந்நிதியில் ஊற்றினது போல நீங்களும் ஊற்றுங்கள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அதுபோல் நீங்கள் துக்கமுகமாக இராதபடி கர்த்தர் என காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என நேத்தருளா நம்பிக்கையோடு இந்த புது வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள். நீங்களும் உங்கள் அண்ணாள் எப்படி தன்னுடைய குறைவு நீங்கினது நிமித்தமாக தேவனை துதித்து துதித்து அவன் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி அவள் மகிழ்ச்சி பொங்க பொங்க தேவனை துதித்தாளோ அதே போல நீங்களும் துதிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். என்ன குறைவோ என்ன குறைவு இருந்தாலும் தேவனுக்கு நானும் இப்படியாக துதிகளை செலுத்துவேன் என்று சொல்லி இப்பொழுதே நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீர்தான் ஆண்டவரே, சிறியவனை என்ன செய்கிறீர்? புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடும் பொழுதே அண்ணாள் சொன்னது போல கொம்பை உயர பண்ணுகிறவர், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தலைமுறைகளை உயர பண்ணுகிறவர் தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அப்படியாக கனம்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இதற்கும் கவலைப்பட்டு அழுது கொண்டே இருந்து இப்படித்தான் என்ற வாழ்க்கை என்று சொல்லி சலித்து கொள்ளாதீர்கள். அண்ணாளை போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு இன்று முதல் துதிக்க ஆரம்பியுங்கள். அவங்களுக்கான நன்மையை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்து விட்டார். அதற்காகத்தான் இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். அடுத்ததாக கூட நான் வேதத்திலிருந்து பார்த்தோமானால் யாரெல்லாம் ஆண்டவர் இப்படியாக துதித்தார் என்று பார்த்தோம்னால், எகிப்தியர்கள் இஸ்ரவேலர் அப்படி விடுதலையாக்கப்பட்டு அங்கிருந்து எகிப்தை விட்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு என்ன செய்ய பார்வோன் இருதயம் கடினப்படுகிறது. இந்த ஜனங்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? பின்பதாக அப்படியாக துரத்தி கொண்டு வருகிறான். அங்கு பார்த்தோமானால் முன்பதாக செங்கடல் இருக்கிறது. ஜனங்களெல்லாம் மோசையை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசே தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கும் கோலை நீட்டு என்று சொல்லும் பொழுது செங்கடல் என்ன செய்கிறது? பிளந்து விடுகிறது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்திரை வழியாக அங்கு கடந்து வருகிறார்கள். அந்த எதிரியாகிய எகிப்தியர் வரும்பொழுது அப்படியாக அவர்களை அந்த கடல் என்ன செய்கிறது? மூடி போட்டு விடுகிறது. அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் புத்திரர் சந்தோஷத்தோடு வந்துதான் அங்கே ஒரு பாடலை மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் புகழ்ந்து பாடுகிறார்கள். அது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு பாடல் எழுதப்பட்டுள்ளது. இங்கும் அங்கு ஒரு எதிரி அழிக்கப்பட்டது நிமித்தம் அங்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். எதிரி என்ன செய்கிறான்? பின்பதாக தொடர்ந்து வந்து அந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று வரும்பொழுது அவர் கையில் அவர்கள் கரங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றி என்ன செய்கிறார்? அவர்களை மீட்டெடுக்கிறார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசையோடு இணைந்து அங்கு மகிழ்ச்சியாக தேவனுக்கு என்ன செய்கிறார்கள்? துதித்து அப்படியாக பாடலை பாடுகிறார்கள். அங்கு
யாத்திராகமம் 15:1 சொல்கிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று சொல்லி, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் என் பலன் என் கீதம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறது அங்கே வசனம். அந்த 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சத்துரு சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய பட்டயம் அவர்களை என்ன செய்கிறது? சங்கரித்து போட்டது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் உற்சாகமாய் ஆனந்தத்தோடு என்ன செய்கிறார்கள்? அங்கு பாடலை பாடுகிறார்கள். அங்கு 15ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தோமானால், ஆரோனின் சகோதரி மோசையின் சகோதரியாகிய மிரியாமும் என்ன செய்கிறாங்க? அப்படி கையில் தம்புரை எடுத்துக்கொண்டு நடனத்தோடு என்ன செய்ய புறப்பட்டு எப்படி பாடுகிறார்கள்? வசனம் 21, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி இங்கே என்ன செய்கிறார்? தேவனை துதித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு மிரியாமோடு பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இப்படிதான் பிரியமானவர்களை, உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு உபாயத்தந்திரங்களை, கண்ணிகளை, வலைகளை சத்துரு வைத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை அழித்து விட வேண்டும், உங்கள் குடும்பத்தை அழித்து விட வேண்டும், நீங்கள் தேவனுக்காக எழும்பி விடக்கூடாது, நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடாது என்று சொல்லி சத்துரு எரிச்சல் அடைந்து உங்களுக்கு விரோதமாக பல்வேறு உபாயத்தந்திரங்களை கையாண்டிருக்கலாம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி வியாதியோ இன்னும் குடும்பங்களில் பல்வேறு விதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் கொண்டு வந்து உங்களை குடும்பங்களில் பல்வேறு உபத்திரவங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அந்த எதிரியே இன்றைக்கு அழிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். யுத்தத்தில் வல்லவர். எப்படி அந்த எகிப்தியர் இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெட்டாந்தரி அதே கடலில் அந்த எதிரிகள் மூழ்கி போகும்படி கர்த்தர் செய்தாரோ, அதுபோல் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த எதிரிகளை அழித்து உங்கள் பிள்ளைகளோ கணவரோ உங்கள் மனைவியோ யார் அதில் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் இன்று முதல் என் எதிரியாகிய பிசாசு தலையை கர்த்தர் நசுக்கினார் என்று சொல்லி நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் அந்த மிரியாவுமாக சேர்ந்து எப்படி நடனமாடி ஆண்டவரை பாடினார்களோ, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி பாடினது போல நீங்களும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு அநேக பாடல்களை பாடி 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 நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிற எல்லா எதிரியாகிய சத்துரு கொண்டு வந்த எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்களும் சொல்லுங்கள், யோனாவை போல நானோவெனில் துதியின் சத்தத்தோடே கர்த்தருக்கு பலியிடுவேன், என் வாழ்க்கையில் என்னை நெருக்கி அழித்து விட வேண்டும் என்று வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியோடு துதிக்க துதிக்க எப்படி அன்றைக்கு எரிகோ கோட்டை தகழ்ந்து விழுந்தது, சிறைச்சாலையில் இருந்த பவுலின் கைகளில் இருந்த சங்கிலிகள்லாம் தெரிந்து விழுந்ததோ, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் துதிக்க 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் இந்த காரியத்தில் தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார், என் கணவருடைய ரட்சிப்பு, என் பிள்ளையுடைய ரட்சிப்பு, என்னுடைய சந்ததிகளுடைய ரட்சிப்பு, என்னுடைய குடும்பத்தில் இந்த குறைவு நீங்கியது, எதிரியாக சத்துரு கொண்டு வந்த வியாதி, வறுமை, இன்னும் எல்லா நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிவிட்டார். நான் கர்த்தருக்கு துதி சத்தத்தோടെ பலியிடுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக உங்கள் கண்கள் அதை காணும். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். துதிக்க 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 கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னம் உங்கள் வீடுகளை உங்களை நிரப்பும். அங்கு கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும். உங்களுக்குரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். நீங்களும் எப்படி அன்னாள் துதித்து அவரின் கொம்பு உயர்கிறது, என் இருதயம் களிகூறுகிறது என்று சொல்லி அவள் பாடினது போல நீங்களும் நிச்சயமாக பாடுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் தேவனை பாடி அவருக்கு துதிபலிகளை செலுத்துவீர்கள். உங்கள் சத்துரு நிச்சயமாக
அழிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, ஒரு அருமையான தாயார் அவங்க குடும்பங்களில் பல்வேறு விதமான வியாதி, ஒரு கணவருக்கு தீராத வியாதி, குடும்பங்களில் பல்வேறு விதமான நெருக்கங்கள், குறைந்த வருமானம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருப்பார்களா? காலையில் எழும்பியிலிருந்து சமையல் பார்க்கும் பொழுது அவருடைய வேலைகள், எந்த வேலை, துணி துவைக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்களா? பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்களா? அவள் அருகில் விட்டு இருக்கிறவர்களாம் கேட்பார்களா, உங்கள் வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பாட முடிகிறது என்று சொல்லி அவங்களை ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்பார்களா? ஆனால் இவர்கள் எப்பொழுது துதித்து பாடிக்கொண்டே இருந்தார்களா? அப்படி நாட்கள் ஆக ஆக கர்த்தர் அந்த குடும்பத்தை அப்படியே கைப்பிடித்து வழி நடத்தினார். பிள்ளைகளை படிக்க வைத்தார். கணவர் வியாதி மாறியது. இன்று பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கும்படியாக தேவன் அவர்களை அதே இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். பார்க்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அவர் வயதான தயாராக மாறிவிட்டார்கள். அவர்களை பார்த்து எல்லாரும் சொல்வார்களா, நீங்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பீர்களே, நீங்கள் பாடின பாடல்கள், நீங்கள் ஆலயத்துக்கு ஆண்டவரை நோக்கி உங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளும் நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓடினது, இதுதான் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளெல்லாம் உயர்த்தி வச்சிருக்குது, நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்படியாக இருக்கிறது சொல்லி ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக மற்ற ஜனங்கள் அந்த சகோதரியிடம் அப்படியாக சொல்வார்களாம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி பாதகமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை நோக்காதபடி நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். அந்த விசுவாச வார்த்தையை யோனா சொன்னது போல, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே கர்த்தருக்கு பலியிடுவேன் என்று சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் குறைவு மாறும். எதிரின சத்துரு அழிக்கப்படுவான். கர்த்தரை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகளோடு என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி கேள்விக்குறியோடு புது வருடத்தில் காலடி வைத்து கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வார்த்தை கொடுக்குறீங்கப்பா. நீ துதியின் சத்தத்தோடே பலியிடுவாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, நிச்சயம் நீங்கள் செய்வீங்கப்பா. நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் விதைத்து செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசு கடந்து செல்லுங்க. அங்கே இருக்கிற தரித்திரம் மாறட்டும். அங்கே இருக்கிற அடிமைத்தன சங்கிலிகள் தெரிப்புண்டு போகட்டும் அப்பா. நீங்கள் இருக்க போகிற வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா குடும்பங்களிலும் துதியின் சத்தம் எழும்பட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் துதியின் சத்தம் எழும்பட்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். பிசாசுக்கு எதிர்க்கக்கூடிய வல்லமையை ஆண்டவரே, அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வழி நடத்தும். புது வருடத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கரைபுரண்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.